ஐயா, அந்த மாதிரி கீழடி ஆய்வறிக்கை சம்பந்தமாக இன்னைக்கு பேசின ஒரு மத்திய அமைச்சர் இன்னும் அறிவியல் தரவுகள் தேவை, அப்பதான் அதை அங்கீகரிக்க முடியும்ன்ற ஒரு வார்த்தை சொன்னார். இது எப்படி பார்க்கணும்? அங்கீகரிக்க முடியும் என்றால் இவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்த அறிக்கை முழுக்க முழுக்க கள ஆய்வில் இருந்து பெறப்பட்ட அறிக்கை. அவரே கள ஆய்விலே 2 ஆண்டு காலம் பணியாற்றி அதில் கிடைத்த தொழில் எச்சங்களை வைத்துக்கொண்டு அறிவியல் பூர்வமாக அவர் அதை அறிக்கை அளித்திருக்கிறார். இதில் அவர்களுக்கு இன்னும் சந்தேகங்கள் இருந்தால் அவர் கண்டுபிடித்து கொடுத்த தொல்பொருட்கள் அனைத்தும் பெங்களூரிலே அவர்கள் துறையிலே இருக்கின்றன. வேறு ஒரு அதிகாரியை அவருடைய மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரியை கூட நியமித்து அவற்றை மறுபரிசீலனை செய்து அவர் சொன்னது சரியா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு புதிய தகவல்கள் வேண்டும் என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய தொல்பொருட்களையே மறுபரிசீலனை செய்யுங்கள், மறு ஆய்வுக்கு உட்படுத்துங்கள், அல்லது வேறு ஒரு குழுவை போடுங்கள். அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள், பிராந்திய உணர்வோடு சில ஆய்வாளர்கள் செயல்படுகிறார்கள் என்று. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். வட இந்தியாவிலும் பிராந்திய உணர்வோடு ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது தென்னிந்தியர்கள் மட்டும் எந்த வகையில் குறைவு? நீங்கள் வட இந்தியர்களையும் தென்னிந்தியர்களையும் ஒன்றாக ஒரு குழுவாக அமைத்து இந்த ஆய்வுப் பொருட்களை பரிசீலனைக்கு உட்படுத்துங்கள். அப்போது ஒரு மொத்தமான ஒரு கருத்து உண்டாகும். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் மக்கள் மத்தியிலே சொல்லுங்கள். இது இந்த அறிக்கை வெளியிடுறதுல அவரை இடமாற்றம் செஞ்சதுல இந்த அறிக்கை வெளியிடுறது வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த தொடர் அரசியல் போராட்டங்களுக்குள்ள என்ன உள்நோக்கம் இருக்க முடியும் நினைக்கிறீங்க மத்திய அரசு? உள்நோக்கம் என்ன ஏற்கனவே சொன்னதுதான். நான் தமிழர் இந்தியாவினுடைய தொன்மையான நாகரிகம் எது, அதிலே இருக்கக்கூடிய முரண்பாடுகள் தான், அதற்குடைய மோதல் போக்கு தான் இதற்கு காரணம். நாம் தொன்மையான நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் என்றும் அதை ஒரு திராவிட நாகரிகம் என்றும் பல்லாண்டு காலமாக சொல்லி வருகிறோம். ஆனால் வடக்கே இருக்கக்கூடியவர்கள் வேதகால நாகரிகம் என்று ஒன்றை புதிதாக சொல்லுகிறார்கள், சரஸ்வதி நாகரிகம் என்றும் சொல்லுகிறார்கள். எனவே அவர்களால் தமிழர் நாகரிகம் வேதகால நாகரிகத்திற்கு முந்தியது என்பதை ஏற்க முடியவில்லை. எனவேதான் இந்த குளறுபடிகள் முரண்பாடுகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவங்க ஏற்க முடியாமல் போறதுக்கான தேவை என்னங்க? இது அறிவியல் பூர்வம் நம்ம ஆய்வு பண்ணியிருக்கோம். அதே அவர்கள் சொன்ன அதே வார்த்தையை பயன்படுத்துகிறேன், பிராந்திய உணர்வு தான். அவர்கள் சொன்ன அதே செய்திதான், பிராந்திய உணர்வு தான். எல்லோருக்கும் அந்த பிராந்திய உணர்வு இருக்கும் அல்லவா?